கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இனிய காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவதிலே நான் சந்தோஷமுடையவனாக நான் இருக்கிறேன். சார்லி சாப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகரை பற்றி நம்மில் எல்லாருக்குமே தெரியும். ஏறக்குறைய இந்த முழு உலகத்தையும் சிரிக்க வைத்த ஒரு நகைச்சுவை நாயகனாக அவன் காணப்பட்டான். அவனிடம் ஒரு முறை இப்படியாக பேட்டி எடுக்கப்பட்டது. உங்களுடைய சிறந்த நண்பர் யார் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் என்ன சொல்வாரோ என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருந்த சமயத்தில் அந்த சாப்ளின் அவர்கள் சொன்ன பதில் எல்லாருக்கும் ஒரு வியப்பை தந்ததாம். என்ன அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சிறந்த நண்பன் யார் என்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தான் என்னுடைய சிறந்த நண்பன் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னாராம். என்ன என்று அவர் சொல்லும் பொழுது, அதாவது நான் அழுத பொழுது என்னுடைய கண்ணாடி ஒருபோதும் சிரித்ததில்லை, எனவே அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தான் என்னுடைய சிறந்த நண்பன் என்று சொல்லி அந்த நகைச்சுவை நடிகன் இப்படியாக சொன்னானாம். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதம் கூட ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டு கூட யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் அதில் உள்ள 23ஆம் வசனத்திலையும் கூட சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சிறிது நேரத்தில் உங்களோடு கூட நாம் பார்க்கக்கூடிய அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கும் இந்த வேதம் என்னும் இந்த கண்ணாடிக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் முகம் பார்க்கிறோம். நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அநேக முறையாக நாம் கண்ணாடியை பார்க்கிறோம். ஆனால் ஒரு முறையாவதாக அந்த கண்ணாடி நம்மோடு கூட பேசியிருக்குங்களா? ஒருபோதும் அது பேசினதே கிடையாதுங்க. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வேதம் என்னும் கண்ணாடி பார்த்தீங்கன்னா, இது நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் வழி தவறி போகும் பொழுது, நீ போற வழி தவறு, இதில் போகாத, சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக இந்த பரிசுத்த வேதாகமும் முதலாவதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியுங்க, நம்முடைய அழகை பார்க்க முடியும். ஆனால் இந்த வேதம் என்னும் கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தை மட்டுமல்ல, நம்முடைய அகத்தை, நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கண்ணாடியாக இந்த பைபிள் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எரேமியா தன்னுடைய புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பார்த்தீங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அங்கே 14 காரியங்களை சொல்லி மனிதனுடைய இருதயம் எவ்வளவு மோசமானது என்பதை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமம் அழகாக அங்கே எடுத்து சொல்லக்கூடிய கண்ணாடியாக அங்கே இருக்கிறதையும் கூட நாம் பார்க்க முடியும். அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் முகம் பார்க்கும் பொழுது நம்முடைய அழுக்கை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ முகத்தில் ஒரு கருப்பு புள்ளியோ அல்லது ஏதாவது ஒரு பவுடரோ அதிகமாயிருச்சுன்னா அது காண்பிக்கும். ஆனால் ஒருபோதும் அந்த கண்ணாடி நம்மளை அந்த அழுக்கை எடுப்பதற்கு அது ஒருபோதும் அதனுடைய கை கொண்டோ அல்லது அது நம்ம சுத்தப்படுத்தாது. மாறாக அழுக்கை மாத்திரமே அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் என்னும் இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய அழுக்கை காண்பிப்பது மட்டுமல்லாமல் நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் கூட அவருடைய வசனம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய கரைகள் எல்லாம் அகற்றுகிறார் என்றெல்லாம் நாம் வாசிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு மும்பை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சபையும் அழகு நிலையம் எதிரெதிரே இருந்துதான். அப்போ அந்த திருச்சபையின் வாசலில் இப்படியாக எழுதி போட்டிருந்தாருங்களாம், உங்களுடைய முகம் அழகு பெற வேண்டும் என்று சொன்னால் எதிரே இருக்கக்கூடிய அழகு நிலையத்துக்கு போங்க, உங்களுடைய அகம் அழகு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருச்சபைக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழகாக அங்கே எழுதப்பட்டிருந்ததாம். ஆமாங்க, அந்த திருச்சபைக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் எப்படி சுத்தப்படுத்தப்படுது என்று பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட இந்த பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் அங்கே இருதயம் கூட சுத்தமாகிறதையும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த சார்லி சாப்ளின் சொன்னது போல நாம் ஒரு கண்ணீரோடு கவலையோடு அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம்னு வைங்களேன், அதுவும்
அப்படியாக தான் நம்மளை காமிக்கும். ஆனால் ஒருபோதும் அந்த கண்ணாடி வந்து நம்மை ஆற்றாது, நம்மை தேற்றாதுங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதம் என்னும் இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மை ஆற்றக்கூடிய நம்மை தேற்றக்கூடிய அநேக வார்த்தைகளை இந்த வேதவசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அங்கே நம்ம பார்க்குறோம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம கலங்கி போய் நிற்கும் சமயத்தில் அது நம்மோடு கூட அந்த வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று அவர் சொல்கிறாருங்க. எனவே இந்த வேதம் நம்மை ஆற்றுகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை சரியான பாதைகளே நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வேத வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.